2026ல யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பா தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா வந்து இது வரைக்கும் பார்த்தாச்சு எல்லாரும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன கிழிச்சிருக்காங்கன்னு. ஸோ தளபதி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து அவர் கண்ணுக்கு தெரியாம நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது எதுவுமே வந்து மக்களுக்கு தெரியல. ஸோ இதுக்கு மேல வந்து அவர் சிஎம் ஆனார்னா கண்டிப்பா வந்து மக்களுக்காகவே வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு ஒரு படத்திலேயே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒருத்தர் எதுக்காக வந்து மக்களுக்காக வரணும் இல்ல சம்பாதிக்கணும்னா அவர் வந்து எப்பயும் வந்திருக்கலாம். இப்ப வந்து அவர் அரசியல்ல சம்பாதிக்கணும்னே வரல. அவர் வந்து ஒரு படத்துக்கே கோடிக்கணக்குல வாங்குறாரு. சோ கண்டிப்பா மக்களுக்காகவே தான் வந்திருக்காரு. ஒரு நல்ல தலைவரா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஒரு கூத்தாடிக்கு என்ன அரசியல் தெரியும்னு கேக்குறாங்க. கூத்தாடி இதெல்லாம் வந்து பேச்சே கிடையாது. கூத்தாடி அப்படின்னா கிடையாது. அவர் வந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது வந்து ஒரு கூத்தாடின்னு எதுக்கு சொல்றீங்க? இதுவே சினிமால இருக்கிறவங்களுக்கு மக்களை பத்தி நிறையவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து நிறைய இடத்துக்கு போறாங்க, நிறைய இடத்துக்கு போயிட்டு வராங்க. மக்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அரசியலை பத்தி இவருக்கு என்ன தெரியும்? எதுக்கு அரசியலை பத்தி தெரியாதவர் தான் வந்து வரணும்ல. அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். ஏன்னா வந்து அவரு இப்போன்னு கிடையாது. சினிமால நடிக்கும் போதுல இருந்தே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட எண்ணம் எல்லாமே வந்து மக்களுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு என்ன தெரிஞ்சுக்கணும்? மக்களுக்கு நல்லது பண்ணணும். அவ்வளவுதான் ஒரு நல்ல அரசியல்வாதி. 2026ல இவர் 200 தொகுதி பார்த்தனா ஜெயிப்பாருன்றாரு. அது சாத்தியமா? ஏன்னா கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஆண்ட கட்சி ஆள போற கட்சி ஒண்ணுமே பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய வந்து இப்போ தமிழ்நாட்டுல வந்து நிறைய மர்டர்ஸ் நடக்குது. ஒரு பகல் டைம்லயே வந்து ஒரு பொண்ணால நடந்து போக முடியல. குழந்தைங்க கடத்தல் கூட நிறைய இருக்கு. குழந்தைங்க முன்னெல்லாம் ரோட்ல விளையாடும் அழகா குழந்தைங்க. இப்போ அந்த குழந்தைங்க கூட ரோட்ல விளையாடுறதுக்கெல்லாம் விடவே முடியல. பயமா இருக்கு குழந்தைங்க என்ன ஆகும் ஏதாகும்னு. ஸோ வந்து கண்டிப்பா வந்து சிஎம் ஆகணும். விஜய் சிஎம் ஆனா இது எல்லாமே மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னென்ன மாற்றம் வரும்னா கண்டிப்பா வந்து இந்த ஃப்ளட்ல பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய ஒயின் ஷாப் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து ஒயின் ஷாப் இல்லாம எப்படி அரசியல் நடத்துறது, எப்படி வந்து அதனாலதான் வந்து எல்லாரும் அரசியல்ல காசே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒயின் ஷாப் இல்லாமலும் இருக்க முடியும். அந்த ஒயின் ஷாப்புக்கு போடுற காசை நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு போடலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து இன்னமும் நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்ட் ரூம் இல்லை, ஒரு நல்ல கிளாஸ்ல வந்து ஒரு இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரியே கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரலாம். அந்த காசை ஒயின் ஷாப்ல போடுற காசை தயவு செஞ்சு கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடுங்க. அந்த